ஓம் சாந்தி. செப்டம்பர் 9, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். இக்கல்வியில் முன்னேறி பாய்ந்து செல்லுங்கள். எந்த பாவ செயலையும் செய்வதன் மூலம் உங்கள் பதிவேட்டை பாழாக்கிக் கொள்ள வேண்டாம். கேள்வி: நீங்கள் இந்த மென்மையான கல்வியில் சித்தியடைவதற்கு பெறுகின்ற பிரதான கற்பித்தல்கள் எவை? அதை அடைவதற்கு நீங்கள் எவற்றில் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: இக்கல்வியில் சித்தியடைவதற்கு உங்கள் கண்கள் மிக மிக தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அக்கண்களே உங்களை ஏமாற்றுகின்றன. அக்கண்கள் குற்றமுடையது ஆகின்றன. நீங்கள் ஒருவருடைய ஷரீரத்தை பார்க்கும்போது புலன்கள் விஷமத்தனம் செய்கின்றன. ஆகவே ஒரு பொழுதும் உங்கள் கண்கள் குற்றமுடையதாக ஆகக்கூடாது. தூய்மை ஆகுவதற்கு சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற உணர்வை பேணுங்கள். நினைவு யாத்திரையில் முழு கவனமும் செலுத்துங்கள். பாடல்: பொறுமை கொண்டிரு ஓ மனமே, உங்களுடைய சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. ஓம் சாந்தி. யார் இதை கூறியவர்? எல்லையற்ற தந்தை இதை எல்லையற்ற குழந்தைகளுக்கு கூறினார். ஒருவர் சுகவீனமாக இருக்கும் பொழுது அவருக்கு நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. பொறுமையாக இருங்கள். உங்கள் வேதனையும் துன்பமும் அனைத்தும் அகன்றுவிடும். அவரை சந்தோஷமாக்குவதற்கு அவருக்கு இவ்விதமாக நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. அவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களாகும். இங்கு இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். அவருக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அவர் விடுவிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். அதை மறக்க வேண்டாம். அனைவருக்கும் சத்கதியை அருள்வதற்கு தந்தை வந்துவிட்டார். அவரே அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவராவார். ஆகவே அனைவரும் சீரழிவில் இருக்கிறார்கள் என்பதே இதன் அர்த்தம். உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும், குறிப்பாக பாரத மக்களும் பொதுவாக உலக மக்களும் இதில் உள்ளடங்குகிறார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் குறிப்பாக சந்தோஷதாமத்திற்கு செல்கின்றீர்கள். மற்ற அனைவரும் அமைதிதாமத்திற்கு செல்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷதாமத்தில் இருந்தீர்கள் என்பதும் மற்ற சமயத்தவர்கள் அமைதிதாமத்தில் இருந்தார்கள் என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளன. பாபா வந்து பாரதத்தை சந்தோஷதாமம் ஆக்கினார். ஆகவே அதனை இவ்வாறாக விளங்கப்படுத்துங்கள். அஷரீரியான சிவ் பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களும் வருகின்றார் என விளங்கப்படுத்துங்கள். அவரே அனைவருடைய தந்தையும் என்பதால் மற்ற அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். சகோதரர்களே தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற முயற்சி செய்பவர்கள் ஆவார்கள். தந்தையர்கள் இம்முயற்சியை செய்கிறார்கள் என்பதல்ல. அனைவரும் தந்தையராக இருப்பின் யாரிடமிருந்து அவர்கள் தங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்வார்கள்? சகோதரர்களிடமிருந்தா? அது சாத்தியமல்ல. இந்த விஷயங்கள் எவ்வளவு இலகுவானவை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சத்யுகத்தில் ஒரு தேவ தர்மம் மாத்திரம் உள்ளது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்றிருப்பார்கள். உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே அதே வரலாறும் புவியலுமே மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. கலியுகத்தின் பின்னர் சத்யுகம் இருக்கும். இரண்டுக்கும் மத்தியில் நிச்சயமாக சங்கமயுகம் இருக்கிறது. அதுவே மிக உயர்வான அதிமேன்மையான நன்மையளிக்கும் யுகம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்கள் புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவை மிகவும் இலகுவான விஷயங்கள் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புதிய உலகமும் பழைய உலகமும் உள்ளன. நிச்சயமாக பழைய விருட்சத்தில் பல இலைகளும் புதிய விருட்சத்தில் சில இலைகளுமே இருக்கும். அது சத்தோப்பிரதானமான உலகம் எனவும் இது தமோபிரதான் உலகம் எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்கள் புத்தியின் பூட்டுகள் திறக்கின்றன.
உங்களில் அனைவரும் தந்தையை மிக சரியாக நினைவு செய்யாததால் உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க இயலாமல் உள்ளது. தந்தை அனைவரையும் முயற்சி செய்யுமாறு தூண்டுகின்றார். ஆனால் அது சிலருடைய பாக்கியத்தில் இல்லை. நாடகத்திற்கு ஏற்ப நன்கு கற்று மற்றோருக்கும் கற்பிப்பவர்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தந்தையின் உதவியாளர்களாக ஆகுபவர்களும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். ஒரு பாடசாலையில் உள்ள மாணவர்களால் தாங்கள் எத்தனை புள்ளிகளுடன் சித்தியடைய போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தீவிரமாக உள்ளவர்கள் முழு விசையுடன் முயற்சி செய்கிறார்கள். எது நடந்தாலும் அவர்கள் சித்தி அடைவதற்கென விசேஷ தனிப்பட்ட கல்வியை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இங்கும் நீங்கள் பெருமளவுக்கு முன்னேறி பாய்ந்து செல்ல வேண்டும். உங்கள் மீது நீங்கள் கருணை கொண்டிருங்கள். உங்களுடைய தற்போதைய ஸ்திதியில் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கினால் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என நீங்கள் பாபாவிடம் கேட்டால் பாபாவினால் உங்களுக்கு உடனடியாகவே கூற முடியும். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானதோர் விஷயமாகும். லௌகிக மாணவர்களும் புரிந்து கொள்ள இயல்வதைப் போன்று எல்லையற்ற மாணவர்களாகிய நீங்களும் இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளையும் பாவ செயல்களும் செய்வதை புரிந்து கொள்வதற்கு உங்கள் புத்தியை நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் உங்கள் பதிவேட்டை பழுதாக்கினால் உங்கள் பெறுபேறும் அதற்கு ஏற்பவே இருக்கப் போகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பதிவேட்டை வைத்திருக்க வேண்டும். உண்மையில் நாடகத்திற்கு ஏற்ப அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. உங்கள் பதிவேடு மிகவும் கீழ்த்தரமாக இருக்கும் பொழுது உங்களால் அவரை புரிந்து கொள்ள முடியும். உங்களால் புரிந்து கொள்ள முடியாது விட்டால் அப்பொழுது பாபாவினால் அதனை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஒரு பாடசாலையில் பதிவேடுகள் போன்றவை வைக்கப்பட்டுள்ளன. இந்த பாடசாலையை பற்றி உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். இப்பாடசாலை கீதா பாடசாலை என அழைக்கப்படுகிறது. ஒருபொழுதும் வேத பாடசாலை என கூறப்படுவதில்லை. வேதங்களினதும் உபநிடதங்களினதும் அல்லது கிரந்த் போன்றவற்றினதும் பாடசாலை கற்கும் இடம் என எவரும் கூறுவதில்லை. நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகின்றீர்கள் என்பதே இப்பாடசாலையின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஒருவர் பெருமளவிற்கு வேதங்களையும் சமய நூல்களையும் கற்கும் பொழுது அவர் ஒரு பட்டத்தை பெறுவதுடன் ஒரு வருமானத்தையும் சம்பாதிக்கின்றார். சிலர் பெருமளவு பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அது ஓர் அழியாத வருமானம் அல்ல. அது அவர்களுடன் செல்லப் போவதில்லை. இந்த உண்மையான வருமானமே உங்களுடன் செல்லும். மற்ற அனைத்தும் அழிக்கப்படும். நீங்கள் பெருமளவு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் உலக அதிபதிகள் ஆக முடியும். சூரிய வம்சம் உள்ளது. ஆகவே குழந்தைகள் நிச்சயமாக சிம்மாசனத்தை பெறுவார்கள். அந்தஸ்து மிக உயர்வானது. ஓர் ராஜ அந்தஸ்தை பெறுவதற்கு உங்களால் முயற்சி செய்ய முடியும் என நீங்கள் ஒருபொழுதும் கனவு கூட கண்டிருக்க மாட்டீர்கள். இது ராஜயோகம் என அழைக்கப்படுகிறது. ஒரு சட்ட நிபுணராக அல்லது வைத்தியராக ஆகுவதற்கு உரியதே மற்ற யோகங்களாகும். அவர்கள் தங்கள் கல்வியையும் தங்கள் ஆசிரியரையும் நினைவு செய்கிறார்கள். இங்கும் அதே இலக்கு நினைவே உள்ளது. நினைவுக்கே முயற்சி தேவையாகும். நீங்கள் உங்களை ஆத்ம உணர்வுள்ள ஆத்மாக்களாக கருத வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் சமஸ்காரங்களினால் நிரப்பப்பட்டுள்ளார். தாங்கள் சிவ் பாபாவை வழிபடுவது வழக்கம் என இங்கு வருகின்ற பலர் கூறுகிறார்கள். ஆனால் தாங்கள் ஏன் அவரை வழிபடுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சிவன் மாத்திரமே பாபா என அழைக்கப்படுகின்றார். மற்ற எவருமே பாபா என அழைக்கப்படுவதில்லை. ஹனுமன், கணேஷ் போன்றோர் வழிபடப்படுகிறார்கள். ஆனால் அஜ்மீரில் பிரம்மாவிற்கு ஓர் ஆலயம் இருந்தாலும் அவர் வழிபடப்படுவதில்லை. ஒரு சில பிராமண குருமார்கள் அவரை வழிபடக்கூடும். ஆனால் அவருக்கு புகழ் இல்லை.
ஸ்ரீ கிருஷ்ணரதும் லக்ஷ்மி நாராயணரதும் புகழ் அதிக அளவிற்கு உள்ளது. அங்கு பிரம்மாவை பற்றிய குறிப்பே இல்லை. ஏனெனில் இந்நேரத்தில் பிரம்மா தூய்மையற்றிருக்கின்றார். தந்தை வந்து அவரை தத்தெடுக்கின்றார். இது மிகவும் இலகுவானது. ஆகவே தந்தை பல்வேறு விதங்களில் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிவ் பாபா இதை கூறுகின்றார் என்பதை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். ஞான கடலாகிய சிவ் பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் திரிகால்தரிசி ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பெற்றுவிட்டீர்கள். ஆத்மாக்கள் அழியாதவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களின் தந்தை அனாதியானவர் ஆவார். இதை உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் அழைக்கிறார்கள், பாபா வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். வந்து தங்களுக்கு உலகின் வரலாற்றையும் புவியியலையும் கூறுமாறு அவர்கள் ஒருபொழுதும் அவரை அழைப்பதில்லை. தந்தையே வந்து உங்களுக்கு அதை கூறுகின்றார். எவ்வாறு நீங்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவராக மாறுவது எனவும், பின்னர் எவ்வாறு மீண்டும் தூய்மையற்றவர் ஆகின்றீர்கள் எனவும், எவ்வாறு வரலாறு மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது எனவும் அவர் உங்களுக்கு கூறுகின்றார். இதுவே 84 பிறவிகளின் சக்கரமாகும். நாங்கள் ஏன் தூய்மையற்றவர்கள் ஆகினோம்? நாங்கள் தூய்மை ஆகும் பொழுது நாங்கள் எங்கே செல்ல விரும்புகின்றோம்? மக்கள் சந்நியாசிகளிடம் சென்று தாங்கள் எவ்வாறு மன அமைதியை கொண்டிருக்க முடியும் என கேட்கிறார்கள். தாங்கள் எவ்வாறு முழுமையாக விகாரமற்றவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக முடியும் என அவர்கள் கேட்பதில்லை. அதை கேட்பதற்கு அவர்கள் மிகவும் வெட்கப்படுகிறார்கள். இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அனைவரும் பக்தர்கள். நான் மணவாளனாகிய கடவுளாவேன். நீங்கள் மணவாட்டிகள் ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் என்னை நினைவு செய்கிறீர்கள். பயணியாகிய நான் மிகவும் அழகானவர் ஆவேன். நான் உலகின் மனிதர்கள் அனைவரையும் அழகாக்குகின்றேன். சொர்க்கம் உலக அதிசயம் என அழைக்கப்படுகிறது. இங்கு அவர்கள் 7 அதிசயங்களை கொண்டிருக்கிறார்கள். அங்கு சொர்க்கம் என்ற ஒரே ஒரு உலக அதிசயம் மாத்திரமே உள்ளது. தந்தையும் ஒரே ஒருவரே, சொர்க்கமும் ஒன்று மாத்திரமே ஆகும். மனிதர்கள் அனைவரும் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். இங்கு அதிசயம் எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பொறுமை உள்ளது. ஏனெனில் இப்பொழுது உங்கள் சந்தோஷ நாட்கள் வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதையும், நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை பெறுவீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இன்னமும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆம், தொடர்ந்தும் பிரஜைகள் உருவாக்கப்படுகிறார்கள். எவ்வாறு சேவையை அதிகரிக்க முடியும் எனவும், எவ்வாறு அனைவரும் செய்தியை பெற முடியும் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் மத்தியில் கலந்துரையாட வேண்டும். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபித்து மற்ற அனைத்தினதும் விநாசத்தை தூண்டுகின்றார். எங்களுக்கு ராஜ்ய திலகத்திற்கான உரிமையை கொடுத்து மற்ற அனைத்தினதும் விநாசத்தை தூண்டுகின்ற அத்தகைய தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நாடகத்தில் இயற்கை அனர்த்தங்களும் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அவையின்றி உலகம் அழிக்கப்பட முடியாது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்கள் பரீட்சை மிகவும் அண்மித்துள்ளது. நீங்கள் மரண பூமியிலிருந்து அமரத்துவ தாமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் அதிக அளவிற்கு நன்றாக கற்று மற்றோருக்கும் கற்பிக்கும் பொழுது உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்க முயற்சி செய்ய வேண்டும். புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. இதுவே நியதியாகும். முதலில் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் சமூகத்தினரும் மாத்திரமே வருவார்கள். பின்னர் பொதுமக்கள் வருவார்கள். ஆரம்பத்தில் அது அவ்வாறு நடைபெற்றது.
படிப்படியான விரிவாக்கம் இருந்தது. பின்னர் குழந்தைகள் வசிப்பதற்காக ஓம் நிவாஸ் என அழைக்கப்பட்ட பெரிய வீடு கட்டப்பட்டது. குழந்தைகள் வந்து அங்கு கற்க ஆரம்பித்தார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் நடைபெறும். எவரும் அதை மாற்ற முடியாது. இக்கல்வி மிகவும் மேன்மையானது. நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். கண்களே உங்களை ஏமாற்றுகின்ற பிரதான புலன்களாகும். கண்கள் குற்றமுடையதாகும் பொழுது ஷரீரத்தின் பௌதீக புலன்கள் விஷமத்தனத்தை விளைவிக்கின்றன. ஒருவர் ஓர் அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது அவர் அவரில் சிக்கிக் கொள்கின்றார். உலகில் அவ்வாறான பலர் உள்ளார்கள். குருமார்களும் சில சமயங்களில் குற்றப்பார்வையை கொண்டிருக்கிறார்கள். இங்கு தந்தை கூறுகின்றார், எவ்வாறாயினும் குற்றப்பார்வை போன்ற எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சகோதர சகோதரிகளாக வாழும்பொழுது மாத்திரமே உங்களால் தூய்மையாக இருக்க இயலும். இதை பற்றி எதையும் மக்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே அவர்கள் உங்களை கேலி செய்கிறார்கள். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. பின்னர் இந்த சமய நூல்கள் துவாபர யுகத்தில் மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், ஆல்பாவை நினைவு செய்வதே பிரதான விஷயம். அதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். 84 பிறவி சக்கரத்தை சுற்றியதன் பின்னர் இப்பொழுது இங்கு நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகின்றீர்கள். சின்னம் சிறியதோர் ஆத்மாவில் எவ்வாறு ஓர் அழியாத 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது என்பது ஓர் அற்புதமே ஆகும். தந்தை மாத்திரமே வந்து அத்தகைய உலக அற்புதங்களை பற்றி உங்களுக்கு கூறுகின்றார். சிலருக்கு 84 பிறவிகளின் பாகங்கள் உள்ளன. மற்றோருக்கு 50 முதல் 60 பிறவிகள் வரையான பாகங்களே உள்ளன. பரமாத்மாவாகிய பரம தந்தையும் ஒரு பாகத்தை பெற்றுள்ளார். நாடகத்திற்கு ஏற்ப அது ஓர் அனாதியான அழியாத நாடகமாகும். அது எப்பொழுது ஆரம்பித்தது அல்லது அது எப்பொழுது முடிவடையும் என்பதை எவராலும் கூற முடியாது. ஏனெனில் அது ஓர் அனாதியான அழியாத நாடகமாகும். இந்த விஷயங்களை எவரும் அறிய மாட்டார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பரீட்சைக்கான காலம் மிகவும் அண்மித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். கற்று மற்றோருக்கும் கற்பியுங்கள். புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. 2. ஆத்ம உணர்வுடையவராகி உங்களுக்கென ஓர் உண்மையான அழியாத வருமானத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பதிவேட்டை வைத்திருங்கள். ஒரு பொழுதுமே உங்கள் பதிவேட்டை பழுதாக்கும் எந்த பாவ செயல்களையும் செய்ய வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் என்ற ஒத்துழைப்பை கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு சக்தியூட்டுகின்ற உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. ஒரு சேவையாளர் என்றால் மற்றவர்களை ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் ஒத்துழைப்பால் சக்தி ஊட்டுபவர் என்ற அர்த்தம். இப்பொழுது சிறிதளவு நேரமே உள்ளது. அதிகபட்ச எண்ணிக்கையினாலான படைப்பு இங்கே வர உள்ளது. பலர் ஏற்கனவே வந்துவிட்டனர் என்று நினைத்து சந்தோஷப்படாதீர்கள். இப்பொழுது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க உள்ளது. அதனால் நீங்கள் பெற்ற பராமரிப்பின் பிரதிபலனை இப்பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும். வருகின்ற பலவீனமான ஆத்மாக்களுடன் ஒத்துழைத்து அவர்களை சக்திசாலிகளாகவும் ஆட்டி அசைக்க முடியாதவர்களாகவும் ஆக்குங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான சேவையாளர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம்.
ஆத்மாவை நீங்கள் விரும்பும் பொழுது விரும்பும் இடத்தில் விரும்பியவாறு ஸ்திரமாக்குங்கள். இதுவே ஆன்மீக அபியாசமாகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை ஜுவாலாமுகி ஆக்குங்கள். உங்களால் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருப்பதே சக்தி வாய்ந்த மனதை கொண்டிருப்பதன் அடையாளமாகும். உங்களின் மனம் எப்படி பறப்பது என்பதை கற்று அந்த பயிற்சியை வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களால் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். ஒரு கணம் நீங்கள் பௌதிக உலகில் இருக்க வேண்டும். அடுத்த வினாடி நீங்கள் பரந்தாமத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.